Hi friends and families, welcome to Maha Beautician channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸை சிம்பிள் மெத்தடில் ஹோம் ரெமடியை வச்சு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஃபேஸில் மூக்குக்கு மேலே அண்ட் மூக்குக்கு சைடில் லிப்புக்கு கீழே இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸில் உள்ள ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நேச்சுரல் ஹனி எடுத்துக்கோங்க. ஸோ ஹனி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபேஸில் எந்த இடத்துல பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஹனியை உங்கள் கையாலே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் நார்மல் ஹீட்டில் உள்ள சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த சுடுதண்ணியில் முக்கி புழிஞ்சிட்டு நீங்கள் எந்த இடத்துல ஹனி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நல்லா அமுக்கி அழுத்தி தொடச்சிருங்க. அந்த ஹனியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஹனியை ரிமூவ் பண்ணலையவும் அமுக்கி தொடச்சிங்கன்னா அப்படின்னா உங்கள் ஃபேஸில் உள்ள ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸ்லாம் சேர்ந்தே ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொய்யா இலை பவுடர் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு துளசி இலை பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொய்யா இலை பவுடரும் துளசி இலை பவுடரும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஸோ அப்படி இப்போ டேரெக்டாக போய் வாங்க முடியாது அப்படின்றவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே துளசி இலையும் கொய்யா இலை இருந்ததுன்னா நீங்கள் அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொய்யா இலை பவுடர் நெக்ஸ்ட்டு துளசி இலை பவுடர் 2 எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆயில் ஸ்கின் அரிச்சு அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் அரிச்சு அப்படின்னா பால், காய்ச்சாத பால் அண்டு தயிர் 2 ஏதாவது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ரல் மசாஜ் குடிச்சு அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை வச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸும் ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வராமலும் பார்த்துக்கிறோம். ஸோ ஃபேஸில் உள்ள பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன், இது 3மே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃபேஸில் எந்த இடத்துல பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் காட்டன் துணியை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸ் பேக்கை நல்லா அமுக்கி க்ளீன் பண்ணலையவும் உங்களோட ஃபேஸில் உள்ள பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸ் சேர்ந்தே ரிமூவ் ஆயிரும். இந்த டிப்ஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள பிளாக் டாட்ஸ் அண்ட் ஒயிட் டாட்ஸ்லாம் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த 3 பியூட்டி டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹோம் ரெமடியை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மகா பியூட்டிஷியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மகா பியூட்டிஷியன் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.